பொண்ணை அடித்து குத்தி ட்ரெஸ்ஸிங் டேபிளை உடச்சி கிளாஸ் எல்லாம் குத்தி என் பொண்ணை தொந்தரவுப்படுத்தி என் பொண்ணை காதில் ஒரு மருந்து ஊற்றி கொண்டு ட்ரை பண்ணிடுவோம். என் பொண்ணை என்னென்னமோ கொடுமை எனக்கு சொல்ல தெரியலையா, எனக்கு சொல்ல தெரியலையா. என் பொண்ணை அடின்னு அடித்து என் பொண்ணு ஃபோன் அடித்து என்னை கூப்பிட்டு நான் ஓடி போய் பார்த்தா என்ன அடிக்க வந்தான். என்ன ஊடேறி இருந்து என்னையும் அடித்து என் பொண்ணையும் அடித்து பிள்ளைய கடத்திட்டு போகணுங்கிறத பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு ஓடணும். நான் பிள்ளைய அடுத்த விடுத்தானவங்களாம் வந்து காப்பாற்றி பிள்ளைய பிடுங்கி விட்டா ஊடு பூந்து அடித்து என்னை தொந்தரவு பண்ணி எல்லாமே பண்ணி விட்டான். என் பொண்ணை தூக்க மாட்டேன், என் பொண்ணை தொங்க விட்டு அடிச்சு விட்டான். வரதட்சணை கொடுமை தான் பண்ணி விட்டான். அவன் பெரிய பணக்காரன், நான் ஏழை விட்டேனா. எனக்கு அன்றைக்கி பொண்ணு கிடைக்கலன்னு என் பொண்ணை வந்து கேட்டான், நான் கொடுத்தேன். என் பொண்ணை நல்லா வச்சுக்குவான்னு ஒரு பையனாக இருக்கலான்னு நான் கொடுத்தேன். என் பொண்ணை கொண்டுட்டு போய் வரதட்சணை கொடுமையில் என்ன ஒப்பம் பிச்சைக்காரன் வாயா பிச்சைக்காரி உன் வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குது நீ இத்தனை பவுன் போடல அத்தனை பவுன் போடலன்னு என் பொண்ணை கொண்டுட்டான். என் பொண்ணை தூக்க மாட்டி தொங்க விட்டான். ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயா, என் பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குய்யா. அப்பயே கேட்டான் ஐயா, என் பொண்ணு ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் சொத்தை எழுதி வாங்க வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டான் ஐயா. சொத்தை எழுதி வாங்கி நான் என்னையா பண்ண போறேன் அவங்க சொத்தை? என் சொத்தை எழுதி வாங்கிட்டு என் பிள்ளை ஆம்பளை பிள்ளை உனக்கு ஆம்பளை பிள்ளைல கொண்டு போகிறது இருக்கியான்னு கேட்டான். பொண்ணு கூட்டியா என் பொண்ணு கூட்டு என் பொண்ணு கூட்டு போராக்குனா சாம்பார் வச்சா உப்பள்ளி போட்டு மாமியா குட்டி வச்சிருமா. மாமியா உப்பள்ளி போட்டு குட்டி வச்சிருமா. அதான் என் பொண்ணு சோறாக்கலன்னா நீ ஏன்டி சோறாக்கல படுத்து எடுக்கிற தேவையா உண்டன்னு அடிக்க கட்டை எடுத்துட்டு வருவாங்க. மாமியா கொண்டுட்டான் கொண்டுட்டான் எல்லா ட்ரெஸ்ஸும் அது கூட கொடுத்துறான். சாமி காதில் மருந்து ஊற்றி கொண்டு முடியாதுன்னு மாமியார் சொன்னாலாம். காதில் ஊற்றி மருந்து ஊற்றி கொண்டு முடியாதுன்னு மாமியார் சொன்னாலாம். அதனால அடுத்த வீட்டு சமைச்சுக்கிட்டேன்னு சொன்னிச்சான். மாமியார் காதில் மருந்து சொல்றாங்க, நீ ஓடி விடு ஓய விட்ட பக்கம் ஓடி விடுன்னு சொன்னாலாம். என் பொண்ணு கூட்ட பக்கம் முடியாந்துட்டு ஒரு வருஷம் இருந்தது என் வீட்டில். இப்போ பஞ்சாயத்து பேசி என் பொண்ணை கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. 3வது மாத்திரையே பொண்ணை கொண்டுட்டான். சாமி கொண்டுட்டா சாமி. காதில் மருந்து ஊற்றி கொண்டுடுவான்னு சொன்னாலாம். அவன் காதில் மருந்து ஊற்றி கொண்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள கிளாஸ் எல்லாம் குத்திப்பான். ஐயா எனக்கு ஒரு நியாய நீதி வேணும். என் பொண்ணு கூட்டு இதே மாதிரி என் பொண்ணு பாதிக்கப்பட்ட மாதிரி உலகத்துல எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. பொண்ணு கிடைக்கலன்னு என் வீட்டுல வந்து நின்னா நான் கொடுத்தேன். அவன் பணக்காரன், நான் ஏழை, என்ன கொடுத்தேன். என்னை கொன்னுட்டான். என்னட்ட நியாய நீதி இல்லை, எனக்கு பணம் காசு இல்லை, இவன் என்ன பண்ண போறான்னு என் பொண்ணை அடிச்சு கொண்டுட்டான். என்ன மாதிரி யாருக்கும் ரெண்டு வண்டி சீர் வருது சாமான் போட்டு 10 பவுன் நகை போட்டு என் பொண்ணு நல்லா இருக்குதுதான் சாமி கட்டி விட்டோம். என் பொண்ணுக்கு நடந்தது எந்த பொண்ணுக்கு நடக்க கூடாது. நீங்க நியாய நீதி நேர்மை நீங்க பண்ணணும். எந்த பொண்ணுக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது. நான் என் பொண்ணை பார்த்து நான் துடிக்கிறேன் ஐயா. என் பொண்ணு குடியா தங்க தேரியா. என் பொண்ணு செல்லுல யாராவது போட்டா இருந்தா காட்டு மேல செல்லுல போட்டா இருந்தா காட்டு செல்லுல போட்டா இருந்தா காட்டு. என் பொண்ணு போட்டாவே எனக்கு நீதி கிடைக்கணும். அவன் தூக்கு தண்டனையில தொங்கணும். எனக்கு நீதி கிடைக்கணும். என் பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்க அந்த அவன் சொன்னான் என் சொத்தை எழுதி உன் பொண்ணு புள்ள பத்திருக்கு சொத்தை எழுதி வாங்க போயான்னு கேட்டாங்க. அந்த சொத்தை எழுதி வரணும். அந்த ஆம்பளை பிள்ளைய எனக்கு வேணும். என் பொண்ணுக்கு நஷ்டத்துக்கு வந்து இதுதான் எனக்கு சமம் பண்றது. என் பொண்ணு கூட்டு என் பிள்ளை வேணும். அவன் சொத்து வேணும் எனக்கு. என் பிள்ளைய வச்சு நான் 25 வயசு வரைக்கும் வளர்க்குறேன்.